Hi friends, good morning. Welcome back to A'ેஞ்ஞாஞ் Studio. என் இனிய சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்றைய வானிலை அறிக்கை, வெப்பம் எப்படி இருக்க போகிறது, மழை எங்கே இருக்க போகிறது, எப்படி இருக்க போகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதும், எவ்வளோ ஏற்பட்டிருந்தது அப்படிங்கிறத பற்றியும், நீண்ட கால வானிலை அறிக்கையில் எல்லாரும் சொல்கிற மாதிரி மே மாதம் கனமழை பெய்யுமா, தமிழகம் மே மாதம் வரலாறு காணாத மழை வருமா, மே மாதம் வெள்ளம் வருமா, மே மாதம் புயல் வருமா, வந்தாலும் தமிழ்நாட்டை தாக்குமா, இந்த மாதிரி பல கேள்விகள் உங்கள் மனசில் உண்மையாகவும், உண்மையை நேர்மையாகவும், உண்மையை காரணத்தோடவும் உங்களுக்கு விளக்கக்கூடிய ஒரு சேனல். ஆக இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். ஏன்னா நம்ம அனாலிட்டிக்ஸ்லாம் நிறைய பார்க்குறோம், நீங்கள் சேனலில் இந்த விஷயங்களுக்காக தேடி வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வீடியோ போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு வந்துடும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். Every single day, I'm gonna make something great. That's my way. Every single day. நண்பர்களே, நம்மளுடைய முன்னாடி வீடியோவில் நம்ம குறிப்பிட்ட இடங்களில் ஒரு 60% இடங்களில் எல்லா இடங்கள்லேயுமே 29ஆம் தேதி வானிலை அறிக்கை பிரகாரமாக மழை பெஞ்சிருக்கு. திருநெல்வேலியின் சில மாவட்டங்கள், தூத்துக்குடியின் கடற்கரை ஒட்டிய சில பகுதிகளில் நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஸோ அது பற்றிய அறிவிப்புகள் மற்றும் ஊட்டி கொடைக்கானல் பகுதிகளிலையும் நல்ல மழை பெஞ்சிருக்கு. நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த இடைப்பட்ட வட்டங்கள்லையும் சில இடங்களில் நல்ல கனமழை கூட பதிவாகி இருக்கிறது. இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும், எந்தெந்த இடத்துல எவ்வளோ மழை பெஞ்சது அப்படிங்கிறது 8:30 மணிக்கு நமக்கு போஸ்ட் வரும். அது வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம், அதை நீங்கள் தவறாமல் பாருங்கள். அடுத்து இன்றைக்கு வெப்பநிலை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி வெப்பநிலை கூடி பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. உட்புற மாவட்டங்களில் 2 முதல் 4 டிகிரி வரை கூட வெப்பநிலை அதிகரித்து பதிவாகலாம். எக்ஸாக்டாக சேலம், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர் பதிவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. கோயம்புத்தூர் பகுதிகளிலையும் ஒரு இயல்பான வெப்பம்தான் பதிவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தெரியுது. இதற்கிடையில் நேற்று 29ஆம் தேதி மாலை தென் தமிழகத்தில் பெரும்பாலாக திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. அது ரிக்டர் அளவுகோலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2.3 அப்படிங்கக்கூடிய அளவில் பதிவாயிருக்கு. ரிக்டர் ஸ்கேல் அளவில் 2.3 அப்படின்னக்கூடிய அளவில் ஒரு நிலநடுக்கம் பதிவாயிருக்கு. திருநெல்வேலியில் நிறைய இடங்களில் மக்கள் அதை உணர்ந்திருக்காங்க. பாத்திரம்லாம் கீழே விழுந்தது, ஒரு பெரிய அதிர்ச்சி ஒரு சவுண்டு கேட்டதாகவும் பதிவு பண்ணியிருக்காங்க. நமக்கு குரூப்பில் நிறைய மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு தான் உங்களை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக நம்ம கம்யூனிட்டி போஸ்டிங் கேட்டோம். ஸோ அது பதிவாவதற்கு இது நீங்கள் ஒரு சீஸ்மிக் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம அசாமில் பார்த்தோம், அதோடைய தொடர்ச்சியாக இந்த தென் தமிழகம், அதாவது அந்த மேலே இருக்கிற பிளேட்டும் கீழே இருக்கிற பிளேட்டும் ஒன்றோட ஒன்று அட்ஜஸ்ட் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தத்தின் எனர்ஜி ரீஅரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, அந்த மேலே இருக்கிற பிளேட்டு மேலே கொஞ்சம் நகர்ந்துருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த பிளேட்டு கீழே கொஞ்சம் நகர்ந்துருக்கும். அந்த இடைப்பட்ட டைமில் ஒன்றோட ஒன்று அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய டைம் தான் இந்த மாதிரி நிலநடுக்க உணர்வுகள் நமக்கு ஏற்படுகிறது. ஸோ மக்கள் ஒன்றும் பீதி அடைய வேண்டாம், இதுதான் உண்மையான விஷயம். அடுத்து இன்றைய வெப்பநிலை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்றைய மழை வாய்ப்பு உள்ள பகுதிகள் பார்த்திங்கன்னா, திருநெல்வேலி, கடற்கரை ஓர மாவட்டங்கள் சில இடங்களில் லேசான மழை இருக்கக்கூடும். அருப்புக்கோட்டை, பட்டுக்கோட்டை இந்த பகுதிகளும், டெல்டா வேதாரண்யத்தை
வடக்கு பக்கமாக சில இடங்கள்லையும் லேசான மழை இருக்கக்கூடும். மற்றபடி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களான தேனி, கம்பம், கோடிநாயக்கனூர், தென்காசி மலையோர மாவட்டங்களில் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், மிதமான மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வால்பாறை, ஊட்டி, கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மழை இருக்கக்கூடும். சேலம், ஈரோடு, நாமக்கல் பெல்ட்டில் லேசான மழை இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. தருமபுரி, கிருஷ்ணகிரி பகுதிகளில் லேசான மழை வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆம்பூர், ஜவ்வாது மலை ஒட்டிய ஜோலார்பேட் பகுதிகளில் லேசான மழை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிகிறது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கேரள பகுதிகளில் திருவனந்தபுரம், ரன்னி, அச்சன் கோவில், பைனாவு, காயங்குளம், கொல்லம், கொச்சின், திரிசூர், பாலக்காடு இந்த பகுதிகளில் அநேகமான பகுதிகளில் மிதமான மழையிலிருந்து இடியுடன் கூடிய சகதமாய மழைக்கு இந்த இடங்களில் ஒரு 6 ஜில்லாவில் சகதமாய மழைக்கு வாய்ப்பு உண்டு. அந்த நார்த்து கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா மலப்புரம், வயநாடு, களக்காடு, கனகங்காடு, காசர்கோடு பகுதிகள், கண்ணூர், கோழிக்கோடு, வடகரா இந்த பகுதிகளில் இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அண்ட் இன்டீரியர் கர்நாடகா, கோஸ்டல் கர்நாடகா, மங்களூர், உடுப்பி, அசன், கொடகு, மூணார் இந்த பகுதிகள் எல்லாம் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹூப்ளி, தார்வார் இந்த பகுதிகளெலாம் ஹாட்ஸ்பாட். ஆந்திராவில் சில பகுதிகளில், ஹைதராபாத்தை சுற்றி உள்ள பகுதிகளில் மழை பெய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இது இன்றைய மழைக்கான அறிவிப்பு. மற்ற இடங்கள்லாம் வறண்ட வானிலை தான் நிலவக்கூடும். அடுத்து நீண்ட கால வானிலை அறிக்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, நிறைய தரவுகளில் நம்ம பார்த்ததில் நிறைய பேர் புயல் மே மாதத்தில் வரப்போது, மே மாதத்தில் ஒரு அளவு கடந்த மழை, வரலாறு காணாத மழை பெய்யும் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அது இன்னும் இறுதியாக உறுதியாக நடக்கலை. ஒன்று. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு இந்த குரல் பதிவில் ஒரு வரைபடம் நம்ம என்சம்பிள்ஸ்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன். அதாவது வாய்ப்பு என்னென்னா மத்திய வங்கக்கடல் வரை ஒரு சலனம் வரக்கூடும் அப்படின்னு ஒரு தரவு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? மழை நமக்கும் இருக்கிறது, இல்லைங்கிறதுக்கு நம்ம மறுப்பு தெரிவிக்கலை. மழை இருக்குது. வெப்பசலன மழையாகவே நம்மளுக்கு சில இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அது வரக்கூடிய 1ஆம் தேதி நேர அலையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த பர்டிகுலர் சலனம் தமிழகத்தில் கரையை கடக்காது. இந்த வருட தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுகிறது. அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் நம்ம சொல்கிறது ஒன்று என்னென்னா, இனி வரும் நாட்களில் வெப்பசலன மழை படிப்படியாக முன்னேறி எல்லா இடங்கள்லையும் பெய்ய ஆரம்பிக்கும். சில இடங்களில் கனமழையாகவும் கூட இது இருக்கக்கூடும். ஸோ மழை சார்ந்த காரணிகள் நம்மளுக்கு எல்லாம் சாதகமாக அமைது. இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத வர மே 1ஆம் தேதி மாலை நாம் ஒரு லைவ் வீடியோ கொடுக்க போகிறோம். அதில் வாங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு இந்த ஹிண்டோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் எனக்கு தொழில்நுட்ப விஷயமாக இன்றைக்கி பகிர முடியலை. என்னுடைய கணினி சார்ந்த விஷயங்கள் எனக்கு இன்றைக்கி வச்சுக்க முடியல. அதனால் உங்களுக்கு நான் கொடுக்கல, குரல் பதிவாகவே கொடுக்குறேன். நாளைக்கு உங்களுக்கு லைவ் அன்றைக்கி நான் மே 1ஆம் தேதி வரும்பொழுது உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக புயல் வந்தால் எப்படி வரும், எந்த காரணிகளை பேஸ் பண்ணி வரும், எங்கே போகும் அப்படிங்கிறது துல்லியமாக நம்ம கொடுக்கலாம். அது இந்த மீன்வைல் டைம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுடன் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோவிலிருந்து. வணக்கம். வாழ்க தமிழ்.